ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஹால் வியூ. இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ கதவு திறந்த உடனே முதல்லயே வந்து இந்த ரேக் இருக்கும். இந்த ரேக் எதுக்கு அப்படின்னா, என் பசங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போறாங்க, அதனால அதோட பேகு அண்ட் அதுக்கு தேவையான ஷூ இதெல்லாம் வந்து வச்சிருப்பானுங்க. அண்ட் இங்க பாருங்க, இந்த ஒரு பானை வச்சிருக்கேன். இந்த பானை எதுக்குன்னா, கொசு வந்து சாயந்தரம் ஈவினிங்ல வந்து அதிகமா வந்துருது கொசு. அதனால அதை இது பண்றதுக்காக நான் வந்து புகை போடுவேன் வீட்டுல. அதுதான் அந்த பானை. இது பாருங்க தெரியுது. ஸோ வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து சோஃபா. ஸோ மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் பசங்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது கலர் பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். அண்ட் ரிமோட்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதெல்லாம் அதிகமாக சவுண்ட் வச்சுட்டானுங்கன்னா உடனே நான் இங்கேருந்தே ரிமோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன். இது டைனிங். ஸோ இது வந்து நமக்கு பேர் தான் டைனிங் இதுன்னு சொல்லிட்டு டேபிள். பட் அந்த டேபிளை யூஸ் பண்ணுறதே கிடையாது, இங்கே உட்காரதே கிடையாது. ஆளாளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது. ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு இந்த மிச்சம்லாம் இப்போ நான் லஞ்சுக்காக நான் எடுத்துப்பேன். ஸோ இதெல்லாம் இருக்கு. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸுமே நான் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக வச்சுக்குவேன். யார் யார் எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். அண்ட் ஸ்பூன்ஸ் வந்து கிச்சன்லேயும் இருக்கும். அண்ட் இங்கேயும் நான் வந்து சாப்பிட்ற இடத்துலையும் வந்து வச்சிருப்பேன். இதுதான் வந்து டைனிங் டேபிள். அண்ட் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கின ஃப்ரிட்ஜ். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டிவி. இந்த டிவி வந்து 32 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிவி வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அண்ட் என் சின்ன பையன் வந்து இந்த சோஃபால தான் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். இப்போ வாங்க நம்ம வந்து ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். இது ஒரு பெட்ரூம். ஸோ இதான் பாருங்க. என் பசங்களுக்கு வந்து இந்த பெட் கவர் போடுறது பிடிக்காது. அதை இது பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு களைச்சு களைச்சு போட்டுருவானுங்க. அதுக்கு பதிலாக எதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட் கவர் தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பெட் இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் வந்து திங்ஸ் வந்து வச்சிருக்கேன், தேவைப்படுற திங்ஸ். இவ்வளோதான். ஏசி. அண்ட் இங்கேயும் ஒரு ஃபேன். இன்னொரு பெட்ரூம் காட்டுறேன் பாருங்க. டபுள் பெட்ரூம் வீடு இது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். இது ஒரு பீரோ. இந்த பீரோ வந்து நாங்க புனேல வாங்கினது. இந்த சின்ன பீரோ 3,500 வாங்கின பீரோ. இது ஃபுல்லாவே வந்து இந்த பசங்க டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சதுனால டான்ஸுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெண்டு செட். அதுவும் 2 பேருமே டான்ஸ்க்கு போறதுனால ரெண்டு செட் அப்படியே அந்த டான்ஸ்க்கு ராஜ் டிவில கூட அவனுங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கானுங்க ராஜ் டிவில. ஸோ அதனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அண்ட் இது வந்து எங்களோட பீரோ. மேக்சிமம் வந்து இதுல என்னோட திங்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணல, இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம் அதனால அரேஞ்ச் பண்ணல. எப்படி இருக்கு வீடு? வாடகை வீடு தாங்க, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். அண்ட் இப்போ இந்த சைட் போனோம் அப்படின்னா கிச்சன் பாருங்க. கிச்சனுமே நான் நீட்டா தான் மெயின்டைன் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆயில் தனித்தனியா வச்சிருக்கேன். கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நெய். இது வந்து பெருங்காயம். ஸ்டாண்ட் இருக்கு. இது தண்ணி ஃபில்டருக்கு கம்பல்சரி தேவைப்படுது இப்பெல்லாம். பூனேல இந்த மாதிரி தான் நாங்க இருந்தப்ப பார்த்தோம். நிறைய வந்து சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கிருந்து கத்துக்கிட்டது தான். இதை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நான் சேமிச்சு வச்சிருக்கேன். ஸோ பருப்பு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நான் நிறைய பயன்படுத்துவேன். அதை நான் கத்துக்கிட்டேன், இந்த பூனே போன டைம்ல தான் கத்துக்கிட்டேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இதுல வந்து ஸ்டாக் வந்து மஞ்சள் தூள். இந்த பாத்திரத்துல வந்து மஞ்சள் தூள் இருக்கு. மஞ்சள் வந்து வாங்கி நான் வந்து அரைச்சி மொத்தமா எடுத்து வச்சுப்பேன். இது கொத்தமல்லி தூள் அண்ட் இது மிளகாத்தூள். இது பாருங்க, நான் ஹோம்மேட் சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதாங்க வச்சிருக்கேன். இதுதான் ஸ்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் திரும்பவும் செய்யணும். இது வந்து பால்கனி அண்ட் ரோடு நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நான் அதிகமா யூஸ் பண்றது இல்லை நான். இது பழைய சைக்கிள் அவங்க வாங்கினது தம்பிங்களது இருக்கு. அண்ட் ஏசிக்கான அந்த இது இருக்கு. இது ரோடு வியூ. இது பால்கனி. சீக்கிரமே நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கலான்னு ப்ரே பண்ணிக்கலாம். Thank you so much for watching.